ஜெய் ஸ்ரீராம். சங்கிகளின் ஆதரவாளன் கதிரேசன். தாவேகா அரசினுடைய சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் ஜப வழிபாட்டில் இயேசு கிறிஸ்துவோட ஜப வழிபாட்டில் கலந்துக்கிறதா அங்கங்கே போஸ்டர் சொல்லிக்கிறாங்க. அந்த போஸ்ட்டை ஃபோட்டோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரவலாக வந்துட்டு நம்ம பார்த்துட்ருக்குறோம். இதில் ஒன்றும் விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் கிறிஸ்தவர் தான். அது இந்துக்கள் அவர் கிறிஸ்தவர் தெரிஞ்சு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அவர் அவங்க சபாநாயகரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. சபாநாயகராக இருந்தால் அரசியல் எம்எல்ஏ எம்பியாக இருந்தால் மத வழிபாட்டில் மத வழிபாட்டில் கலந்துக்கூடாதுன்னு என்ற சட்டம் இல்லை. தாராளமாக கலந்துக்கலாம். அது அவரோட உரிமை. ஏன்னா அவர் கிறிஸ்தவர். அவருடைய வழிபாட்டில் அவர் கலந்துக்கிறார். அது அவரோட உரிமை. ஆனால் என்னென்னா, நீங்கள் உங்கள் மதத்தில் இருந்துட்டு மற்ற மதத்தவங்களை சேர்ந்தவங்கள இழிவாக பேசாதீங்க. இந்துக்களை பிரெயின்வாஷ் பண்ணி மதம் மாற்றாதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் எங்கள் வேண்டுகோள். இது மதச்சார்பற்ற நாடு. யார் வேணாலும் எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ எம்ஜிஆர் அவர்களே இப்போ முதல்வராக இருக்கும்போது கர்நாடகாவில் தாய் மூகாம்பிகை கோயிலுக்கு போனதாகவும் அங்கே வாழை ஒன்று, அந்த கோயிலுக்கு தங்க வாழை ஒன்று கொடுத்துட்டு வந்ததாகவும் செய்திகள் நம்ம கேட்டேன். ஆனால் அப்போ ஒரு எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சியிலும் நம்ம ரொம்ப சின்ன வயசு, அதுக்கு சரியான புரிதல் நமக்கு இல்லை. நம்ம பேச்சுவாக்கில் கேட்டிருக்கோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் முதல்வராக இருக்கும்போதும் சரி, எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரை முழுசாகவே அவர் இந்துவாகவும் கடவுள் நம்பிக்கை உள்ளவராகவும் காட்டிட்டார். வெளிப்படையாக எல்லா கோயிலுக்கும் போனார். கோயிலுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சார். கோயிலில் போயிட்டு சிறப்பு வழிபாடுகள்லாம் நிறைய செஞ்சார். அதை நம்ம பார்த்துருக்கோம். அது அவரோட உரிமை. ஆனால் அவர் இந்துவாக இருந்தாலும் கோயிலுக்கு போனாலும் எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக அவர் நடந்துட்டார். அதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம். நீங்கள் எங்கே வேணாலும் நீங்கள் உங்கள் மதத்தை வழிபட்டு நடந்தீங்க, ஆனால் எல்லா மதத்துக்கும் பொதுவானவராக இருங்க. நீங்கள் வெளியில் இருக்கும்போது உங்கள் மதத்துக்கு நீங்கள் சட்டசபைக்கு வரும்போதும் மக்களுக்கு சேவை செய்யும் போதும் பொதுவானவராக இருங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுக்கிறோமே தவிர, மற்றபடி அவரோட வழிபாட்டில் கலந்துக்கிறது எந்த விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஆனால் நீங்கள் பாருங்கள், தாவேகா அமைச்சரவையில் கிறிஸ்துவர் இருக்காங்க, இஸ்லாமியர் இருக்காங்க, இந்து இருக்காங்க. இப்போ சமீபத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அதில் ஷாஜகான், மதுரை தொகுதியில் நின்று ஜெயிச்ச எம்எல்ஏ ஷாஜகான் கலந்துட்டார். அவர் அவரோட மத அடையாளத்தோடு தான் கலந்துட்டார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ளே போகும்போது குல்லா போட்டிருந்தார். அவரோட மத அடையாளத்தை மறைச்சிட்டு திருநீர் குங்குமம் வச்சுட்டு போக கிடையாது. அது ஒன்றும் நாங்கள் தப்பு சொல்ல. ஆனால் இந்து எம்எல்ஏ அமைச்சர்கள் இவங்க மட்டும் மசூதிக்கு போகும்போது இவங்களோட மத அடையாளத்தையும் அடிச்சுறாங்க. ஹிந்துங்கிற அடையாளத்தையும் மறைச்சிட்டு அதை திருநீர் குங்குமத்தில் வச்சு புல்லாக வச்சுட்டு போகிறாங்க. இதுதான் ஏன்னு தெரியல. ஒரு இஸ்லாமியனாக இருக்கிறான், ஒரு கிறிஸ்துவனாக இருக்கிறான். ஆனால் இந்து மட்டும் ஏன் இப்படி வெளிவேஷம் போடுறானுங்க அப்படின்னு தெரியல. இது கிறிஸ்துவ முஸ்லீம் தான் நல்லா புரிஞ்சுக்கணும். இவனுக்கு இஸ்லாமியர்களையும் கிறிஸ்துவில் ஏமாத்துறானுங்க அப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். மசூதிக்கு போகும்போது முஸ்லீமாக வேஷம் போட்டுக்கிறது, சர்ச்சுக்கு போகும்போது கிறிஸ்துவனாட்ட வேஷம் போட்டுக்கிறது, அப்புறம் இந்து கோயிலுக்கு போகும்போது நடுநிலை அப்படிங்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிறது. இது மக்கள் தான் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஒரு இஸ்லாமியத்துக்கு கோயிலுக்கு போகும்போது அவன் குல்லா போட்டு தான் போகிறான். குல்லாவை எடுத்துகிட்டு திண்ணீர் வச்சுட்டு போகிறதில்ல. ஆனால் இந்துக்கள் மட்டும் மசூதிக்கு போனானுங்கன்னா அந்த திண்ணீர் குங்குமம் இதை வச்சுக்க மாட்டானுங்க. குல்லா போட்டு போய் மக்களை ஏமாற்றி பார்ப்பானுங்க. இப்போ எனக்கெல்லாம் சூடு சூறான இருக்குதா, வெக்கமான இருக்குதான்னு தெரியல. உங்களுக்கெல்லாம் இல்லைன்னா அவங்களை பார்த்தா தெரிஞ்சுக்கிறேன், மற்ற மதங்களை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ இஸ்லாமியன் அந்த இஸ்லாமிய அடையாளத்தோட மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனதுனால இந்துக்கெல்லாம் அவனுக்கு ஓட்டு போட விட்டுற போகிறாங்களா? இல்லையே, ஓட்டு போட்டு தானே ஜெயிச்சிருக்காங்க. இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க. இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர் மட்டும் ஓட்டு போட்டு அதெல்லாம் ஜெயிச்சிருக்காரு இல்லை. இந்துக்கள் ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஆள் இந்துக்கள் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நம்ம கோயிலுக்குள்ள போகும்போது உள்ளா எடுத்துகிட்டு பட்டையும் குங்குமம் வச்சுட்டு போடணும்னு நினைக்கலையில்ல. அவரோட மத அடையாளத்தோடு போனார். அப்புறம் உங்களுக்கு மட்டும் ஏன்டா ரோசை மான ரோசை எதுவுமே இல்லை, வெக்கம் கட்டி இப்படி சூடு சொரணை இல்லாமல் இருக்கீங்களேங்கிறதான் ஒரு கவலை அளிக்கக்கூடிய விஷயம். நீங்களும் போங்க, மசூதிக்கு போங்க, எல்லாம். ஆனால் உங்கள் மத அடையாளத்தோட போங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஏன் நீங்கள் உங்கள் மத அடையாளத்தை மறைச்சிட்டு ஃபுல்லாக வச்சுட்டு போகிறீங்க? இது இஸ்லாமியர்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு இந்து அவன் எம்எல்ஏ இருக்கிறான், அவன் அவனோட நம்மகிட்ட வரும்போது மத அடையாளத்தை வச்சுட்டு ஃபுல்லாக போட்டு நம்மளை ஏமாத்துறதுக்காக தான் வர்றான் அப்படின்னு கூட இஸ்லாமியர்கள் தான் இதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இது இஸ்லாமிய சந்தோஷப்படணும். அதனால் நீங்கள் யாரை வேணாலும் இருங்க. நீங்கள் கிறிஸ்துவாக இருங்க, நீங்கள் இஸ்லாமியர் இருங்க, கிறிஸ்துவாக இருங்க, இந்துவாக இருங்க. ஆனால் நீங்கள் ஆட்சி அதிகரிக்கும் போது இது மதச்சார்பற்ற நாடு, மக்களுக்கு பொதுவானவராக இருங்க அப்படின்னு தான் பேசுகிறோம் நாங்கள். நீங்கள் சொல்கிறது என்ன கேட்டிங்கன்னா, ஒரு சமூக வலைதளங்கள்லாம் அடிக்கடி நம்ம ஒரு ஜோக்கு வரும் பார்த்துருக்கோம். இந்த உள்ளாடை அப்படிங்கிறது நீ போடாமல் அது உன்னோட சௌகரியம். ஆனால் உன்னோட உள்ளாடைய அடுத்தவனை போட சொல்லிக்கும்போது அது டூ மச் அப்படிங்கிற நிறையா பார்த்துருக்கு. அதனால் உங்கள் கடவுளை நீங்கள் கும்பிடாமல் போங்க, அது வேறு விஷயம். ஆனால் உங்கள் கடவுளை
இந்துக்களை வந்து திணிக்காதீங்க, இங்கே கும்பிடுன்னு கட்டாயப்படுத்தி திணிக்காதீங்க. அதை மட்டும்தான் நாங்கள் தாழ்மையான வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். மற்றபடி ஜேசிடி பிரபாகரன் அவர்கள் வந்து மத வழிபாட்டில் கலந்துக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இது ஜனநாயக நாடு, இந்த மதச்சார்பற்ற நாடு. அவர் கிறிஸ்தவர் தான், எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடி சபாநாயகர் ஆகிறதுக்கு முன்னாடியும் மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டுக்கிறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம செய்திகள் வருது, பார்த்துருக்கோம். அதில் ஆட்சியப்படுறதுக்கு எதுவும் இல்லை, அவரை விமர்சனம் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. நீங்கள் சட்டசபைக்கு வரும்போது மட்டும் பொதுவானவராக வாங்க, மதச்சார்பற்றவராக வாங்க அப்படிங்கிறது எங்களை தாழ்மையான வேண்டுகோள். வாழ்க பாரதம், வளர்க இந்து ஒற்றுமை. ஜெயஹிந்த்.